சாக போய் அவன் கால்ல விழுந்துட்டே முத்து மாமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்து மாமா. வெளியில என்னம்மா, அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்கா இது கூட பண்ண மாட்டேனா? இப்ப நீ வெளியே வந்துட்டல, அதான் முக்கியம். இனிமேல் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல வெண்ணிலா. இல்ல மாமா, நான் பொறுத்து பொறுத்து போறதுனாலதான் இப்படி என் மேல வீண் பழி போடுறாங்க. அதனாலதான் நீயும் அசிங்கப்பட்ட முத்து மாமா. நீ அடுத்தவன் கால்ல போய் விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றிய முத்து மாமா? இது அத்தனையும் நடந்தது யாரால? அந்த ஊர்க்காரங்களால தானே. அதே ஊருக்கு முன்னாடி நீ யாரு நான் யாருன்னு சொல்லியே தீரணும். இத்தனை நாள் நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன். இனிமேலும் நான் அப்படி வாழ்ந்தா அதுல அர்த்தமே இல்லாம போயிடும். என் மேல தப்பு இல்லங்கறத ஊர் அறிய நான் நிரூபிக்கணும். இன்னைக்கு நான் நிரூபிக்கலன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே என்னால நிரூபிக்க முடியாம போயிடும் முத்து மாமா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நான் போயே தேரணும். என்ன தடுக்காத முத்து மாமா. வெண்ணிலா, வெண்ணிலா இரு. பாரு, நான் சொல்றத கேட்பே கேட்க மாட்டேன். முதல்ல ஆஸ்பத்திரி போனா அதுக்கப்புறம் நம்ம. நான் சொல்றத கேளு. நான் ஊருக்கு போய் பூக்குழி இறங்கி என்ன நானே நிரூபிச்சு தீரணும். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுலயே நான் செத்து போறேன் முத்து மாமா. நான் ஊருக்குள்ள எங்க போனாலும் திருடி திருடின்னு எல்லாரும் பேசுவாங்க. இப்ப ஊரே ஒண்ணு கூடி கோவில்ல நின்னுட்டு இருக்கோம். அத்தனை பேருக்கு முன்னாடி நான் திருடி இல்லைன்னு நிரூபிக்கணும். தயவு செஞ்சு என் மனசு புரிஞ்சுக்கோ முத்து மாமா. பாத்துக்கோங்க. ஓகே மேடம். மாப்பிள்ள, அவ சொல்றது எனக்கு சரின்னு தாண்டப்படுது. நீ அப்படி பேசி என்னைக்காவது கேட்டிருக்கியா? கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் வாடா. சரி வா. ஐயா, என்ன இந்த பொண்ணை எப்படியாவது உள்ள அனுப்புறோம். முடியலன்னா அவ கதையை முடிக்கணும்னு காசு வேற வாங்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா, கொஞ்சம் சுதாரிக்கலாம் நம்ம கதை முடிஞ்சிருக்கையா. அவங்க எப்படி சர்ப்ரைஸ் விசிட்டுக்கு வருவாங்கன்னு எனக்கு எப்படியா தெரியும்? அதெல்லாம் அவளை அனுப்பியாச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பேசி தடுத்துருக்கலாம்லையா? நிறைய என் வேலையை போயிருக்கையா. அவங்க கொடுக்குற காசுக்காக என் வேலையை விட முடியுமா? ஃபோன் பண்ணி கேட்பாங்களே. வழக்கமா தேவையில்லாத ஃபோன் வந்தா என்ன பண்ணுவ? ஃபோன் எடுத்து கீழே வச்சிருவோம். அதை பண்ணு போ. சரிங்க. நானும் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்றேன். சரிங்க போ. நாங்க கால் டாக்ஸியில போயிடுறோம். நீ பைக்ல வந்துடு. சரிடா வா. உத்தரவு கொடுத்துட்டா. புக்குளில நீ ஏறலாம். ஸ்வேதா, நீ இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணுமாடி? பயமா இருக்கு. ஏய், பேசாம இரு. எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி என்னடி பூக்குழில இறங்கணும்னு அடம் பிடிக்கிற? வெண்ணிலா இனிமே வர போறதே இல்ல. அத்தையும் எனக்கு சாதகமா இருக்காங்கங்கிற சந்தோஷத்துல நான் அப்படியே ரெக்கையே இல்லாம பறந்துகிட்டு இருக்கேன். என்னை விட்டா இப்ப நான் எரிமலையிலேயே இறங்கி ஏறி வந்துருவேன். இந்த பூக்குழி எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அண்ணே, கொஞ்சம் வேகமா போங்க. சீக்கிரமா போய் ஆகணும். போயிடலாங்க.
வெண்ணிலா நீ பதட்டப்படுத்த வெண்ணிலா போயிடலாம். ஆத்தா உனக்கு உத்தரவு கொடுத்துட்டா, இறங்கு மாடி. என்னப்பா இது அதிசயமா இருக்கு? இந்த பொண்ணு பூக்குழியில இறங்கி தீ மிதிக்குது. ஸ்வேதா, நீ எனக்காக பூக்குழியில இறங்குனது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குமா. நான் உயிரோட மீண்டு வந்துட்டேன்னு நீ இறங்கிருக்கியே, நீ நல்லபடியா நடந்து வரணும்னு மனசுக்குள்ள பதட்டமாவே இருந்துச்சு. நீ இந்த வேண்டுதலை எனக்காக பண்ணது இந்த அத்தைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இப்ப என்னடி சொல்றீங்க? பாத்தீங்கல்ல நான் எப்படி நடந்து வந்தேன்னு. இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பூக்குழியில அந்த வெண்ணிலா தான் இறங்க முடியுமா என்ன? என்னாலையும் முடியும். சரி, சாமி கும்பிட்டுட்டு வரேன். போய் விசாரிங்க. சித்தி,
சித்தி 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு சித்தி. நான் சித்தி 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு சித்தி. கோவப்படாத சித்தி. சித்தி சித்தி நான் ஏமா ஏற்கனவே திருவிழாவை கெடுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டது பத்தாதா? மறுபடியும் திரும்பி வந்திருக்க. ஏன் பாக்கி இருக்கிற திருவிழாவை கெடுக்கிறதுக்கா? நீ ஊருக்குள்ள வந்ததே தெய்வ குத்தம் தான். இனி என்னென்னலாம் நடக்க போதோ, எத்தனை வீடு எரிய போதோ தெரியல. நீ எல்லாம் ஏமா வந்த? ஏய் ஊருக்கு நல்லா இருக்கிறது உனக்கு புரியலையா? பிரச்சனை பண்றியா? வெண்ணிலா ஒரு தப்பும் பண்ண நிரூபணம் ஆனால போலீஸ் சொல்ல விட்டுருக்காங்க. நீ என்னமா பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க? அதப்படி போலீஸ் சொல்லிட்டா நான் கண்ணால பார்த்தாலும் பொய்ன்னு ஆயிடுமா? ஊர்ல அவ்வளவு பேர் முன்னாடி லேடி போலீஸ் செக் பண்ணி இந்த பொண்ணு சேலம் தாளில முடிஞ்சு வச்சிருந்தான்னு அம்மன் தாலியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஊரே பார்த்துச்சே. அது அம்மன் தாலி தானே? இப்ப இல்லைன்னு சொன்னா எப்படி? பாருங்க தம்பி, இங்க எதுக்குப்பா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்த? பேசுறதுக்கான சூழ்நிலை இப்ப இல்லப்பா. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நீங்க எப்படி சொன்னா அதை கேட்டு போயிருவாங்களா தலைவரே? பிரச்சனை பண்ணணும் தானே வந்திருக்காங்க. ஊருக்குள்ள பிரச்சனை வந்து யார் எப்படி போனா இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கு இவங்க காரியம் ஆகணும். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் பேசுறதை நிறுத்துறீங்களா? நான் நகையை திருடினா இல்லையான்னு ஏன் மனசாட்சிக்கு தெரியும், இந்த ஆத்தாக்கு தெரியும். எதுக்காக முத்து மாமா நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? இல்ல வேண்டாம், நீ கூட எனக்காக பேசாத முத்து மாமா. அந்த ஆத்தா வந்து நான் திருடினா இல்லையான்னு உண்மையா சொல்லட்டும். நான் திருடினது உண்மையா இருந்தா என்ன தண்டிக்கிட்டோம். நான் இப்ப பூக்குழியில இறங்குறேன். நான் தப்பு பண்ணியிருந்தா ஆத்தா என்னை எரிச்சு சாம்பல் ஆக்கட்டும். நான் சந்தோஷமா சாவுறேன். அப்படி நான் தப்பு பண்ணலனா கண்டிப்பா நெருப்புல இருந்து மீண்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதெல்லாம் முடியாதுமா. ஆத்தா தண்டனை கொடுத்து நீ எரிஞ்சிட்டா மறுபடியும் திருவிழா நின்றோம். நீ ஊர்ல திருநது எல்லாத்துக்கும் தெரியும். பூக்குடியில நீ இறங்க முடியாதுமா.
நான் இப்படியே நடந்து பூக்குழியில இறங்க போறேன். நான் தப்பு பண்ணிருந்தா அடுத்த நிமிஷம் தீ பிடிச்சு செத்துருவேன். நான் தாலியை திருடல, குற்றமற்றவனா. நான் இவ்வளவு மண்ணெண்ணெய ஊத்தியும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகாது. என்ன இந்த நெருப்பு எதுவும் பண்ணாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இறங்குறேன். என்ன வெண்ணிலா? வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வெண்ணிலா. சொல்ற தயவு செய்து கேளு வெண்ணிலா. பேசாம இரு முத்து மாமா. நான் ஆத்தா கிட்ட அனுமதி கேக்குறேன். இங்க பாரு ஆத்தா, நீ எனக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த பூக்குழியில நான் இறங்கி என் கலங்கத்தை நான் தொடச்சே ஆகணும். இத்தனை பேர் என் மேல குற்றம் சுமத்துறாங்க. நான் என்ன நிரூபிக்கணும்? நான் நெருப்புல இறங்க அனுமதி கூட ஆத்தா, அனுமதி கூட ஆத்தா. ஆத்தா சொல்றேன், அவ இறங்கட்டும், நான் அனுமதி கொடுக்கிறேன். ஆத்தாவுக்கு எதிராக பேசுறது என்ன வெண்ணிலா? வெண்ணிலா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் வெண்ணிலா. இதெல்லாம் பண்ணாத வெண்ணிலா. சொல்ற கேளு வெண்ணிலா. ஏய் சொல்றா வெண்ணிலா, சொன்ன கேளுமா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு சொன்ன கேளு. இல்லண்ணே, எப்ப ஆத்தா அனுமதி கொடுத்துருச்சோ அது போதும். எனக்கு நான் தப்பு பண்ணலன்னு வேற எப்படி நான் நிரூபிக்கிறது? என்ன விட்டுருன்னு தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. புத்து மாமா, ஹரிச்சந்திர மகாராஜாவே உண்மையா இருந்ததுக்கு கடைசியில சுடுகாட்டுல தான் நிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவரே தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவ்வளவு போராட வேண்டியதா இருந்தது. நான்லாம் அதுக்கு முன்னால ஏமாத்திரம் முத்து மாமா. நான் இறங்கி நிரூபிக்கிறேன். நீ கவலைப்படாத. மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு நெருப்புல இறங்க போறான். மொத்தமா எரிஞ்சு சாம்பலாக போறான். தப்பிக்க வாய்ப்பே இல்ல. தனக்கு தானே கொள்ளி வச்சுக்க போறான். பாவம்.